வாழைத்தண்டு திரிதீபம் குழந்தை வரம் பெற ஒரு ஆன்மீக வழி. குலதெய்வத்தை மனதில் நினைத்து குழந்தை வரம் வேண்டி வாழைத்தண்டு திரியிட்டு தீபம் ஏற்றினால் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை. குலவிருத்தியடைய குலதெய்வத்தின் அருள் மிகவும் அவசியம். வாழைத்தண்டு திரி தீபத்தின் சிறப்பு. வாழைத்தண்டு திரியை நாட்டு மருந்து கடைகளில் வாங்கலாம் அல்லது வாழைத்தண்டிலிருந்து நீங்களே தயாரிப்பது மேலும் சிறப்பு. இந்த தீபத்தை 12, 24 அல்லது 48 நாட்கள் என ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வளர்பிறை நாளில் தொடங்க வேண்டும். தீபம் ஏற்கும் நாட்களில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். தீபம் ஏற்ற தேவையான பொருட்கள்: மண் அகல் தீபம் 1, வாழைத்தண்டு திரி, சேதாரமில்லாத வெற்றிலை 1, மஞ்சள் தூள் சிறிதளவு, குங்குமம் சிறிதளவு, சுத்தமான பசுனை எருமை நெய் கூடாது. செம்புத்தட்டு. தீபம் ஏற்றும் முறை: செம்புத்தட்டின் மேல் வெற்றிலையை வைத்து அதன் மீது சிறிதளவு மஞ்சள் தூளை பரப்பவும். மஞ்சளின் மேல் அகல் தீபத்தை வைத்து சுத்தமான பசுனை ஊற்றி வாழைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றவும். தீபம் கிழக்கு நோக்கி எரிய வேண்டும். வெற்றிலையின் காம்பு வடக்கு நோக்கியும் வால் பகுதி தெற்கு நோக்கியும் இருக்க வேண்டும். சுமார் 1 மணி நேரம் எரியும் தீபத்தை அது தானாக அணையும் முன் ஒரு பூவால் அணைத்து விடுங்கள். தீபத்தின் அடியிலிருந்த மஞ்சளை சமையலில் பயன்படுத்தலாம், முகத்தில் பூசலாம் அல்லது நெற்றியில் இட்டுக் கொள்ளலாம். நம்பிக்கையும் பலன்களும். குலதெய்வத்தை மனதில் நினைத்து இந்த தீபத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்து ஏற்றி வர உங்கள் குலம் விருத்தியடையும். பெண்கள் தீபத்தை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொள்ளும்போது கணவருடன் சேர்ந்து செய்வது மிகவும் சிறப்பானது. தம்பதியாக மனமுருகி கேட்கும் வரத்தை இறைவன் உடனடியாக அருள்வார் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை. மருத்துவ சிகிச்சை பெறுபவர்கள் அதை நிறுத்தாமல் அதனுடன் சேர்த்து இந்த ஆன்மீக வழிபாட்டையும் தொடரலாம். நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் என்பது அனுபவமிக்கவர்களின் கூற்று.